சியான் விக்ரமோட வீர தீர சூரன் பாகம் 2 இந்த படத்தோட டீசர் ரிவ்யூ ஆர் டீசர் ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் இஷ்டம், எதுவும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. பட் இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது எனக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு தான் சொல்லியானோம். அதுக்கு காரணம் இதே மாதிரி ஒரு டீசர் பேட்டர்ன், இதே மாதிரி ஒரு ஹைப் தான் கோப்ராவுக்கும் இருந்துச்சு, அதே சமயத்தில் தங்கலானுக்கும் இருந்துச்சு. பட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அந்த 2 திரைப்படங்கள் பூர்த்தி பண்ணிச்சா கேட்டால் ஆடியன்ஸான உங்களுக்கே தெரியும் அது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணலைன்றது. ஏன்னா எனக்கு பர்சனலாக விக்ரம் சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் அவரோட படங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுனால, தூள், சாமி, அருள் இந்த மாதிரி போன்ற படங்களை பார்த்து வளர்ந்ததுனால அவர் இந்த டைம் லைனில் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் கொடுக்கலன்றது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்துச்சு, மகான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால அந்த ஒரு படத்தை வந்து கவுண்டில் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் மகான்ற ஒரு திரைப்படம் ஒரு வேளை தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் அந்த ஒரு திரைப்படமானது சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த ஒரு கேட்டகரியில் தான் இந்த ஒரு வீர தீர சூரன்ற இந்த ஒரு திரைப்படமும் வருது கூட எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் என்னதான் இந்த ஒரு திரைப்படத்தை வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும், மறுபக்கம் அந்த படத்தோட டேரக்டர்னால தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆகி கூட நம்ம அசால்ட்டாக புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி எஸ்யு அருண்குமார் எடுத்த 3 திரைப்படங்களான பண்ணையாரும் பத்மினியும், அதுக்கப்புறம் சேதுபதி, அதுக்கப்புறம் சித்தா. ஸோ இந்த 3 திரைப்படங்களுமே ஒரு வெவ்வேறு ஜானரில் தான் இருக்கும். 3 படத்துக்குமே சம்மந்தமே இருக்காது. பண்ணையாரும் பத்மினியம்ன்றது ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு ட்ராமா ஸ்டோரி. 2வது சேதுபதின்றது ஒரு போலீஸ், அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதிக்குள்ளே நடக்கிற ஒரு கிளாஷ் கூட சொல்லலாம். 3வதாக சித்தான்ற ஒரு திரைப்படம் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்து சொல்கிற ஒரு படமாக இருக்கும். அந்தளவுக்கு 3 படமே வெவ்வேறு ஜானர். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் சியான் விக்ரம் கூட சேரும்போது என்ன மாதிரி ஒரு படம் சொல்லி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எல்லா எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் படத்தோட டைட்டில் ரிவீல் வீடியோவை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவுமே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனாக ஏற்படுத்தி தான் சொல்லிடலாம். ஏன்னா ஆல்ரெடி எஸ்யு அருண்குமார் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தார், இந்த ஒரு படமானது ஒரு 2வது பாட்டாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படத்துக்கு அளவு ஒரு 3 ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை நான் காட்டில் எடுத்தோன்னே நான் 2வது பாட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த படம் ஹிட் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட் பார்ட்டையும் நாங்கள் வந்து சொல்லியிருந்தார். 10வதுக்கு இந்த ஒரு படமானது 1 டே நைட்டில் நடக்கிற ஸ்டோரின்னு முன்னாடியே சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி 1 டேயில் நடக்கிற ஸ்டோரின்றது எப்போவுமே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக தான் தமிழ் சினிமாவில் பார்க்கப்படுறது கூட எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கைதி போன்ற திரைப்படங்களுக்கு அது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் 1 டே, அதுவும் நைட்டில் நடக்கிற ஸ்டோரி, அதுவும் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகிறதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கும். அதே வகையில் இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் சியான் விக்ரம் அவரோட ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் 2-3 ஷாட் எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சம்வர் அவரோட பாஸ்ட் ஒருவேளை அவர் தேடி வருதா, இல்லை வேறு ஏதாவது புது பிரச்சனை அவர் தேடி வருதா என்னன்னு தெரில, அவரோட பாஸ்ட் லைஃப்பை மறுபடியும் கையில் எடுக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு ஷாட்டு, ஏதோ ஒரு சூட் கேஸ் பக்கத்துலேருந்து ஒரு கன் எடுக்கிறாப்புல. எனக்கு இந்த ஷாட்டை பார்த்தோன்னே எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஜான்விக் எப்படி அவரோட பாஸ்ட் லைஃப்பை அவர் வீட்டுக்குள்ளேருந்து புதைச்சி வச்சிருந்த ஒரு சூட் கேஸ் எடுத்து கன்னை பார்ப்பாரோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து ஒரு சீனில் இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீனாக கூட இது இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த ஒரு ஷாட்டை பார்த்தோன்னே, இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு ஜான்விக் ஞாபகம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு படத்தை சூஸ் பண்ணுறாருன்னா அதில் அவர் நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருந்தால் மட்டும் தான் அவர் சூஸ் பண்ணுவார். எஸ்ஜே சூர்யா அவர்களுமே இந்த ஒரு டீசரில் ஒரு 2-3 ஷாட் வந்தாலும், அந்த ஒரு 2-3 டைலாக் வந்தாலுமே எஸ்ஜே சூர்யானா யாருன்ற ஒரு விஷயத்தை அசால்ட்டாக காமிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ஜிவி பிரகாஷ். இந்த ஒரு டீசர் இவ்வளோ ஹைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்லியானோம். பார்த்தது கொஞ்ச நாள் முன்னாடி தான் அமரன், லக்கி பாஸ்கர் சொல்லிட்டு வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஒரு படத்துக்கும் பண்ணுவார் சொல்லிட்டு இந்த ஒரு டீசர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியுது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் எந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்க போகுதுன்ட்டு. அதை தாண்டி இந்த ஒரு படம் 1 டேயில் நடக்கிற ஸ்டோரியாக இருந்தாலும் சியான் விக்ரம் அவர்கள் பொறுத்தருக்கு 2 ஒரு லுக்காக தான் வராரு. கொஞ்சம் யங்கர் வெர்ஷனாக இருக்காரு. அதுக்கப்புறம் கரண்ட் டைம் லைனில் ஒரு லுக்கில் இருக்காரு. யங்கர் வெர்ஷனை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அதுலேயும் டீசரோட எண்ணில் அவர் அந்த கார்லேருந்து இறங்கி வர ஷாட்டு, அதுக்கப்புறம் கையில் அந்த ஒரு உருண்டை எடுத்துகிட்டு தூக்கி போகிற ஷாட்டு முதற்கொண்டு எல்லாமே பார்க்கறது சும்மா ஃபயராக ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் வீர தீர சூரன் பாகம் 2 இந்த ஒரு படம் ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கலப்பிற்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஓவராலாக சியான் விக்ரமுக்கு இந்த ஒரு படம் தேட்ரிக்கலாக ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குமான்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். பட் ஓவராலாக இந்த ஒரு டீசர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அது காரணம் சியான் விக்ரம், எஸ்யு அருண்குமார் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது சியான் விக்ரம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் காட்ட போகிறாரு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்த்தானோ இந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே ஜனவரி மாதத்தில் இந்த ஒரு வீர தீர சூரன் பாகம் 2 திரைப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்குமா நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும்.